Hi friends, welcome to Indian Recipes Tamil. Friends, நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் ஹண்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த லாக்டவுன்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சிக்கன் கிரேவி நல்லா காரசாரமா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஆனா எந்த ரெஸ்டாரண்ட்டும் திறந்திருக்காது. அந்த மாதிரி சமயத்துல வீட்லயே நீங்களே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சமைச்சு சாப்பிட முடியும். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல. இந்த சிக்கன் ரெசிபியை ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா போதும், வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எப்போ நீங்கள் சிக்கன் எடுத்தாலும் இதே டேஸ்ட்டில் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் சேர்க்காமல் அதுக்கு பதிலாக எண்ணெயாகவே சேர்த்து கூட பண்ணலாம். ஆனால் நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோத்துக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இந்த நெய் எண்ணெய் இதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் நல்லா முற்றிலும் வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலரில் வெந்து வரணும். அந்தளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா 3 நிமிஷத்துலேயே இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா அது சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இது இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். பாருங்கள், இப்போ ஓரளவு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை விட இன்னுமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். வெங்காயம் ஒழுங்காக வதங்கலைன்னா கிரேவி கிடைக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அது அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா முழுமையாக வதங்க விடுவாங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதங்க விடுவாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனால் தான் நல்லா சிக்கன் நல்லா கமகமன்னு மணக்கிற அளவுக்கு குழம்பு நல்லா இருக்கும். ஒருவேளை நல்லா வதங்காமையே சிக்கனை சேர்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு சுவையாக இருக்காது. அதனால் இதை பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது முழுமையாக வதங்கிருச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சிக்கனுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம கிரேவி நல்லா ரெட்டிஸாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த தக்காளியை நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு மசிஞ்சு வேகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த டைம் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் காஷ்மீரி ரெட் சில்லியில் ரொம்ப அதிகம் இருக்காது. அதுவே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூளில் ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதுனா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நார்மல் மிளகாத்தூள்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துடணும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு சிக்கனில் செய்ய போகிறேன். இந்த சிக்கன் பார்க்குறதுக்கு எல்லோயிஷாக இருக்குல்ல. இந்த டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக நான் சிக்கன் வாங்கினதுமே சுடுதண்ணியில் மஞ்சத்தூள், வினிகர், அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுருந்தேன் அந்த சுடுதண்ணியில். அதனால தான் இந்த கலர் இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ப்ரீகாஷன்ஸுக்காக நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கிறலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிட்டு டைம்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம சிக்கன் வாங்கிட்டு நல்லா அலசிட்டு அதை அப்படியே கூட நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இந்த சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வெளியில் வர்றது வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ரெசிபி முழுக்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட் நல்லா ரெஸ்டாரண்ட் சுவையில் வரும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். டேஸ்ட் அந்தளவு நல்லா இருக்காது.
இது இப்போ லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். இதுக்கப்புறமா வந்து இந்த சிக்கனை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நான் 1 கப் அளவு தயிர் சேர்க்குறேன். தயிரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக க்ரீமி டெக்ஸ்சரோடு இருக்கும். அதுக்காக தயிர் சேர்க்குறதுனால நம்மளுடைய சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சுவையில் நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிறதுக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் சுவையில் அப்படியே சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். கொஞ்சம் கூட வந்து யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் வீட்டில் பண்ணியிருக்கீங்கன்னு. அவ்வளோத்துக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த தயிரை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ரொம்ப கமன்னு மணக்க ஆரம்பிக்கும். இதை நல்லா ஒரு தடவை மறுபடிக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடிக்கும் ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மூடி போடாமல் வேக வச்சுருந்தோம். இப்போ மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு பாருங்கள். விட சிக்கன் இன்னுமே நல்லா குக் ஆகிருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி இது போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கசூரி மேத்தி கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்திக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறலாம். கடைசியாக ஒரு 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நம்ம பால் காய்ச்சும் போது ஆடை கிடைக்கும்ல, அதை சேர்த்து வச்சுட்டு அது ஒரு 1/2 டம்ளர் வந்ததும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் கலந்து விடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி இருக்கும். நம்ம இதை நல்லா வற்ற விட்டு இந்த கிரேவிலாம் நல்லா வற்றிட்டு நல்லா வந்து ஒரு பார்த்திங்கன்னா திக்கான கிரேவி பதத்துக்கு வரும்போது கலர் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இந்த டைமில் உப்பு உரப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு காரம் பார்க்க முடியாது. சேர்த்து வந்து செய்தோம்னாலும் அந்தளவு நல்லா இருக்காது, பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராக இருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இப்போவே சாப்பிடணும் போல் தோணும். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். அவ்வளோ சுவையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை தூவிடுங்க. கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணி சுட சுட இட்லி, தோசை, சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, நான் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப கேட்டு வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இது செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு. ஆனால் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் வீட்டில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ரிச் டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணதோடு மட்டும் விட்டுறாமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அந்த ரெசிபியை நான் செய்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ வேறு ஒரு அருமையான டேஸ்டியான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்து சேரும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிதில்ல அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஒரு ஆப்ஷனை அமுக்குனா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் நம்மளுடைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும், நிறைய கற்றுக்கிறவும் முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில்
டெய்லி காலையில் 9:45க்கு நம்மளுடைய வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.